நான் திரு சையது சாதிக் அவர்கள்ட்ட தொடங்க நினைக்கிறேன். குற்றச்சாட்டே இன்னைக்கு என்ன எழுது அப்படின்னா, விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு, அப்புறம் பாதியில் நிப்பாட்டுறாரு, எங்களுக்கு சரியாக பாதுகாப்பு வழங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதுக்கப்புறம் 2 இடம் இன்னைக்கு 2 பாயிண்ட் ரத்தாகுது. அதில் குறைபாடு இருக்கிறதா கருதுறீங்களா? இன்னைக்கு ஆளுங்கட்சி மேலே அரசு மேலே தான் அவர் முக்கியமாக குற்றச்சாட்டுறாரு. முதல்ல துவக்கத்தினுடைய அதிருப்தி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எடுத்த உடனே விஜய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க. இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்து அவர் தொகுதியில் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டார். துணை முதலமைச்சர் காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டார். எதிர்கட்சி தலைவர் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு தான் வீட்டை விட்டு நீங்கள் சொன்ன நபர் வெளியே வந்திருக்கிறார். ஆமா, இல்ல இன்னைக்கு தான் நீங்க சொன்ன முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு புதுசா ஆரம்பிச்சிருக்கு. இது ஏதாவது சொல்லணும்ன்றக்காக அவருடைய வேட்புமனு இன்று சமூக வலைதளத்தில் எள்ளி நகையாடப்பட்டு சந்தி சிரித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கு கடன் கொடுத்தாரு? அம்மாவுக்கு கொடுத்தேன், அப்பாவுக்கு கொடுத்தேன், மனைவிக்கு கொடுத்தேன், மகனுக்கு கொடுத்தேன், பெண்ணுக்கு அவருடைய குழந்தைக்கு மகளுக்கு கொடுத்தேன். அது எள்ளி நகையாடுகிற அளவுக்கு போயிருக்குது. அவருக்கு யாருக்கு அந்த மாதிரி அவருக்கு ஆலோசனை சொல்கிறா, இல்லை யார் எழுதி கொடுத்தா, இல்லை புது தேர்தல் தடுமாற்றமா, இல்லை தெரியலையா, இல்லை அனுதாபமா, இல்லை மக்களை முட்டாள நினைக்கிறாரெல்லாம் தெரியல. அவங்க ரெண்டாவது, ஐயா நீங்க புதுசா நிஜமாவே கூட வீட்டுக்குள்ளே கடன் கொடுத்துருக்கலாம்ல, எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்களேன்? நீங்க உங்க அப்பா உங்களுக்கு கடன் கொடுப்பாரா? நீங்க உங்க அம்மாவுக்கு கடன் கொடுப்பீங்களா? இல்லையே. நீங்களே சொல்றீங்க, இல்ல நீங்களே மாரலா சொல்றீங்க, நீங்களே பேங்க்ல 400 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, 400 கோடி ரூபாய் இருக்கிறீங்க, அம்மா அப்பா கடன் கொடுக்குறீங்க. நீங்க கடன் கொடுத்தா அது உறவு கிடையாதுங்க. உறவுல கடனை பணமே வராதுங்க. அப்போ அங்கேயே 1008 சிக்கல், இடியாப்ப சிக்கலாக இருக்குது. அது ஒரு பக்கம் நம்ம அவங்களோட இதில் போனால் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க போது எது உண்மை எது போயின்னு மக்கள் தீர்மானிக்கிட்டோம். சரி, இவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிரச்சாரத்துக்கு பிரச்சாரத்தை இவர் கட்சி ஆரம்பித்த துவக்க முதல் இன்று வரையில் எந்த நிகழ்ச்சியாவது பர்ஃபெக்டாக முடிச்சார்னு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் சொல்லுங்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? முந்தா நேற்று அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்குறாராம். எலெக்ஷன் கமிஷன் இப்போ யார் தமிழ்நாடு காவல்துறை, நிர்வாகம், வருவாய்த்துறை, மாநகராட்சி, அது தேர்தல் நடத்துகிற அமைப்பெல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அவர் குற்றச்சாட்டுகிற அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 4 மாவட்டத்தில் எஸ்பி மாற்றப்படுகிறார்கள். வேற விஷயத்துக்காக, இவரு சொன்னதுக்காக இல்ல, வேற விஷயத்துக்காக. தேர்தல் நடைமுறையில் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடியது. இன்னைக்கு நினைத்தால் திமுக அரசால் ஒரு ஏட்டையா கூட மாற்ற முடியாது. உண்மையா இல்லையா? இது அதுக்கு பெரிய அரசியல் அறிவு வேணுமா? வேண்டாம், ஆவரேஜ் அறிவே போதும். ஒரு ஏட்டையாவை கூட இன்று மாநில அரசால் மாற்ற முடியாது. ஆனா எங்க பொய்யா சொல்றீங்க? என் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுப்பது திமுக சதி செய்கிறது. உங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி தர வேண்டியது தேர்தல் கமிஷன். அந்த தேர்தல் கமிஷன் குடிமி இன்னைக்கு நரேந்திர மோடி கையில் இருக்கிறது. அதை விட்டுட்டு எங்க பக்கம் ஏன் திரும்புறீங்க? அதாவது ஒரு செயலி இருக்கு, சுவைதின்னு ஒரு செயலி நினைக்கிறேன். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணணும், குறிப்பிட்ட இடத்தை காமிக்கணும். அந்த இடம் வேற எந்த கட்சியும் கேட்கலன்னா, ஆமா, வேற எந்த கட்சியும் கேட்கல, அந்த இடம் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லா அரசியல் கட்சிக்கு இருக்கிற நடைமுறை. நீங்க புதுசா ஒரு குண்டை போட்டீங்க, திமுக தடுக்கிறது, அனுமதி கொடுக்கல. சரி, யாரோ ஒருத்தன் 4 நாள் முன்னாடி வந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மெட்ரோ வாட்டருக்கு பள்ளம் நோண்டினா, பார்த்தீங்களா என் வண்டி வரக்கூடாது ரோட்டில் பள்ளம் நோண்டிட்டாங்க, அந்த பள்ளத்தை 1.5 மணி நேரத்தை மூட்டாங்க. நீங்கள் அப்போ எவ்வளோ கீழே இறங்கி போறீங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, பேசுனீங்க, நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து நீங்கள் பிரச்சாரம் ஆரம்பிக்க துவங்கி பொதுக்கூட்டம், மாநாடு எதுவாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியை ஒரு சலசலப்பு இல்லாமல், ஒரு உயிரிழப்பு இல்லாமல், ஒரு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தட்டாமல் முடிச்சிருக்கீங்களா? இல்ல, முடிச்சதே இல்லை. நீங்க வந்தது இல்லை. நீங்க உச்சி வெயில்ல வந்தீங்க, நீங்க முதல்ல அனுமதி தரலன்னீங்க, அப்புறம் அனுமதி கொடுத்தாச்சு. இப்போ போலீஸ் பாதுகாப்பு போலன்னா முதல்ல உங்கள் தொண்டர்களை நல்வழிப்படுத்துங்க சார். சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுங்க. ஒரு தலைவர் பிரச்சாரம் செய்தா காவல்துறைனா நீங்கள் 5000 பேரை கூட்டு வந்தால் 5000 காவல்துறை நிற்கணுமாங்க? பார்த்த கூத்தெல்லாம் பார்க்கலையாங்க? இன்னைக்கே பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டியது. அதையெல்லாம் காவல்துறை, எங்க காவல்துறையில் தேர்தல் கமிஷன் காவல்துறை அதையும் சொல்லிடுறோம் கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஆக இவர்கள் பேசுகிற இன்னைக்கு அவர் நிற்கிற சொன்ன பெரம்பூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி நிற்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கிறது. ஒரு வார்த்தை அவர் தொகுதியில் தான் கேட்கிறேன், நான் வெளியெல்லாம் கேட்கவே. அவங்கள பத்தி ஏன் பேசலன்னு கேட்குறீங்க? இல்ல, அவர் சார்ந்த கூட்டணி பேசியிருக்கணும்ல. அவருடைய இலக்கு என்னன்னா, திமுகவை திட்டினால் ஊடக வெளிச்சமும் ஒரு முணுமுணுப்பும் ஒரு ஏதாவது வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் பொருத்தம் இல்லாத கேள்விகளை திரு
நடிகர் பேசி கொண்டிருக்கிறார். ஓகே, பதில் கேட்போம். திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் நம்மோடு இணைகின்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவர் 2 பேருமே நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ஃபெலிக்ஸ், குற்றச்சாட்டுகளை கேட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, இன்னமும் திமுக அரசு தீய சக்தின்னு ஒரே பாட்டை பாடிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இல்ல, முதல்ல சொத்து விவரத்திலிருந்து ஆரம்பிப்பலாம்னு நினைக்கிறேன். எங்களுடைய தலைவர் உண்மையாக நேர்மையாக சம்பாதித்து இந்தியாவிலேயே அதிகமாக வருமான வரி கட்டுபவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாரு. சவுத் இந்தியாவில நம்பர் 1ல இருக்கிறாரு. அவரு சம்பாதிச்ச சொத்தை ஓப்பனா வெளிப்படையா மக்கள் முன்னு வைக்கிறாரு. முதல்வருக்கு சொந்த கார் கூட இல்லைன்னு அப்ளிமெண்ட்ல ஃபைல் ஆயிருக்கு. அப்ப எந்த கார்ல வர்றாரு அவரு? அவர் சம்பாதிக்கிற காசுக்கும் அவர் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. இது எப்படி சாத்தியமா இருக்குது? அப்ப ஒரு மனுஷன் டிரான்ஸ்பரண்டா இருந்தா நீங்க என்ன வேணா வந்து அவதூறு பரப்ப வைக்கல. ஓகே, 2வது இன்னைக்கு சொல்றது பல்லணுன்றதுக்காக வந்து எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்குது திமுகவுடைய. இல்ல, அவங்க நீங்க சொல்றது அப்படி இருக்குன்றாங்க. இருக்க, நான் சொல்றேன் யாரும் பள்ளமே நோண்டக்கூடாதா? எல்லா பள்ளமும் விஜய்க்காக நோண்டுறாங்க. எப்படி கரெக்டா அந்த இடத்துல மட்டும் நோண்டுங்க, அரை மணி நேரத்துல ஓடுவீங்க. பர்மிஷன் இல்லைன்னு சொல்ல உடனே ஓடுவீங்களா? எவ்வளவு உச்சபட்ச காமெடியா இருக்குது இது. இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். அந்த மக்களே சொல்றாங்க முதல்வர் வர்றாருன்னு சொன்னா 11 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துருவாங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவர் கொளத்தூர்ல போய் பிரச்சாரம் பேசவே கூடாது. அவ்வளவு பஸ்ஸுங்க, அவ்வளவு பஸ், எல்லாமே எம்டி பஸ். அந்த மக்களே வந்து இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க. 2வது மைக் செட் ஸ்பீக்கரை வந்து டேமேஜ் பண்றது, பேரிகேட் போடக்கூடாது. இது என்ன ஆட்சி நடக்குது? எந்த ஒரு இது ஜனநாயகம்? ஒரு ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனுக்கு நீங்க எங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? இல்ல சார், ஆனா கேள்வி திரும்பவும் என்ன வருதுன்னா பெர்மிஷன் கொடுக்கறதோ, அந்த இடத்தை தீர்மானிக்கிறதோ, பாதுகாப்பு கொடுக்கறதோ எல்லாமே இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கையில இல்லையா? கரெக்ட் சார், தேர்தல் கமிஷன் கரெக்ட் மேடம், தேர்தல் கமிஷன் கையில தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரு என்ஓசி கேக்குறாங்கல்ல காவல்துறையிட்ட, அவங்க காவல்துறை வந்து கார்பரேஷன்ல கேக்குறாங்கல்ல, கார்பரேஷன் போய் கார்பரேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது, பஸ் இயக்குறது அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. சோ 26ஆம் தேதி நாங்க அப்ளை பண்ண 28ஆம் தேதிக்கு அதுக்குள்ள இவங்களுக்கு எவ்வளவு நீங்கள் முடக்க முயன்றாலும் எங்க தலைவர் he will bounce back into 10 times more. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் திரட்சியை, மக்கள் சக்தியை நீங்க எப்படியும் கட்டுப்படுத்தவே முடியாது. புரியுதுங்களா? திரு ஃபெலிக்ஸ் கேட்போம். உங்க ஆடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். there is some slight jarring இருக்கு. நம்ம திருப்பி வருவோம். நான் திரு இயக்குனர் களஞ்சியம் அவர்களும் நம்மோட இணைகிறார். நான் அவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்க தலைவரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அநேகமா நீங்களுமே 1000 விளக்கு தொகுதியில வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இப்போ தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விடுறதில்ல, எங்களுக்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்னு தாவேக்கா தொடர்ந்து ஒரு பிரச்சனையை எழுப்புறாங்க. திரு சீமான் அவர்களும் பிரச்சார களத்தில் இருக்கிறாரு, நீங்களும் பிரச்சார களத்தில் இருக்கிறீங்க. தேர்தல் கமிஷன் சரியா செயல்படுதா நினைக்கிறீங்களா? இதுல ஏதாவது ஒருதலை பட்சமா இருக்கிறாங்களா? இல்லை, நாங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் முறையாக அனுமதி வாங்கி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பரப்புரையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 15 நாட்களாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பரப்புரை மேற்கொண்டு தொடர்ச்சியா பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. மக்கள் மத்தியில் பயணித்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு அப்படியான எந்த ஒரு சிக்கலும் வந்து ஏற்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் தொடர்ச்சியா கடந்த 2016 இருந்து தேர்தல் களத்தில் நாங்கள் இருக்கிறோம். 2016, 2019, 2021, 2024 பல இடைத்தேர்தல்களில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே முறையா எங்க போய் அனுமதி வாங்கணும், எப்படி தேர்தல் ஆணையத்தை எப்படி அணுக வேண்டும் என்பது எங்கள் கட்சி பிள்ளைகளுக்கு அது அத்துப்படி. அதனால நாங்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு இருக்கிறோம். இப்ப என்னுடைய தொகுதியிலேயே நான் தொடர்ந்து பரப்புரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். காவல்துறையினுடைய நீங்க ஒரு விஷயம் ஏற்பீங்கல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய நீங்க ஒரு விஷயம் ஏற்பீங்கல்ல, அதாவது நம்ம நீங்க களத்துல இருக்கிற எல்லா வேட்பாளர்களுக்கும் பரப்புரை செய்யறதுக்கு இருக்கிற உரிமை விஜய் அவர்களுக்கும் இருக்கு.
இப்போ அவருக்கு வரக்கூடிய கூட்டம், அங்க வரக்கூடிய ரசிகர்கள் அப்படிங்கிற அவங்களுக்கும் அவரை பார்க்க வரக்கூடிய உரிமை இருக்கு. அப்போ அதையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு கூடுதலா சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது தவறுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல இப்ப குற்றச்சாட்டு அதுவா அல்லது இவர்கள் அணுகியதில் தவறா அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டு போதிய அளவுக்கு காவலர்கள் அங்க இல்ல, கிரவுட் கண்ட்ரோல் வந்து பிரச்சனை இருக்குது, அங்க வந்து ஜாம் ஆகுது, அதுக்கு முன்னாடி வந்து பர்மிஷன் கொடுக்கறதுலயே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் இருக்கு. பட் இன்னைக்கு பாதியில ரத்து பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு காரணம் காவலர்களும் போதுமானதா இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அப்படி கிடையாது. இப்ப எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பயணிக்கிற இடங்கள்ல எல்லாம் மிக கடுமையான கூட்டம், இளைஞர்களுடைய கூட்டம் வரத்தான் செய்கிறது. அவற்றையெல்லாம் எங்களுடைய கட்சி கட்டுப்படுத்துது. ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சி தலைவர் தனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களை அல்லது அந்த தம்பி தங்கைகளை கட்டுப்படுத்துகிற மனநிலையோடு அவங்களை வளர்த்தெடுக்கிற போதுதான் இவைகளெல்லாம் எளிமையா இருக்கும். முழுதும் வந்து அரசை சார்ந்து நம்ம வந்து இயங்க முடியாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு மக்கள் ராணுவம் போல் இருக்கு. ஒரு சுய கட்டுப்பாடு என்பது கடந்த 15-16 ஆண்டு காலமாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் நாங்கள் லட்சக்கணக்கான பேர் திரண்டாலும் கூட ஒரு நேர்கோட்டில் நாங்கள் வந்து பயணிக்கிற சூழல் வந்து இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கிறது. அதனால ஒரு கட்சி வந்து தன்னுடைய தொண்டர்களால் தங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது, தங்களுடைய பயணத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைமை முழுதும் அரசை சார்ந்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. ஓகே.